குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஜின் தி பெட். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் குட்டிமா தமிழ் டிவி சார்பாக ஒரு எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் திரைப்படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க. மலையாளத்துல படம் எடுத்தீங்கன்னா மலையாளத்துல டைட்டில் வைங்க. தெலுங்குனா தெலுங்கு டைட்டில், ஹிந்தினா ஹிந்தி டைட்டில், கன்னடம்னா கன்னடம் டைட்டில். ஏன்னு கேட்டீங்கன்னா தாய்மொழி, அவங்கவுங்க தாய்மொழியில என்ன லாங்குவேஜ்ல என்ன மொழியில படம் எடுக்கிறீங்களோ அந்த மொழியில டைட்டில் வைக்கும்போது அந்த மக்களுக்கு இன்னும் சீக்கிரமா போய் சேரும். சிலர் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, ஓடிடியில உலகம் ஃபுல்லா போய் சேரணும்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சாதான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. அவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஜின் தி பெட் படத்தோட முழு டைட்டில், படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்கலாம். பாவியா, முகேன் ராவ், நிழல்கள் ரவி, ராதா ரவி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. டிஆர் பாலா அவர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. கூடுதலா அவரே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கதையை ஒரே வரியில சொல்லணும்னா, ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் மட்டும் வளர்க்கல, என்ன வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா 16 வயது நிலை படத்துல கிளைமேக்ஸ்க்கு பக்கத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். எதுக்காக அந்த டைலாக் இந்த இடத்துல சொல்றேன்னா, அந்த டைலாக் இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுல நாய் வளர்ப்போம், பூனை வளர்ப்போம், அப்புறம் சில செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்போம். கிளி மட்டும் வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வளர்க்கும்போது வீட்டில் நம்ம பேயை வளர்த்தா என்ன ஆகும்? ஜின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல பிராணி மாதிரி பேயை வீட்டில் வளர்த்தா என்ன ஆகும்? அதுதான் இந்த படத்தோட கதை. நாய் வளர்க்குற மாதிரி, ஆடு வளர்க்குற மாதிரி, கோழி வளர்க்குற மாதிரி வீட்டில் பேயை வளர்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு வரி கதையா அமைஞ்சிருக்கு. இப்போ கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா, அங்க ஒரு பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறாரு. அங்க சில பேருக்கு, பெண்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேயை ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கூட்டிக்கிட்டு அந்த தர்கா மாதிரியான ஒரு இடத்துக்கு, தனிமையான இடமா தான் இருக்கு, அங்க போறாங்க. போகும்போது அந்த பெண் நிறைய பேர்த்த அடிச்சு தும்சம் பண்றா. பிரம்மாண்டமா இருக்கு அந்த சீனு. அங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஆவியை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சிடாரு அந்த தர்கால இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம். அவரு அடைச்ச உடனே அங்கதான் டைட்டில் கார்டு போறாங்க. ஜின் தி பெட் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா மலேசியா கோலாலம்பூர்ல ஹீரோ பாத்தீங்கன்னா முகேன் ராவ் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு கச்சேரி மாதிரி நடத்திக்கிட்டே இருக்காரு. பாட்டு பாடுறாரு, கிளப்ல போய் பாட்டு பாடுறது, அது மூலமா சம்பாதிப்பாரு போல. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால அவங்க வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா பாஸ்போர்ட்டை கொடுத்துறாங்க. கொடுத்தா இவர் இங்க இருக்கக்கூடிய தன்னோட அக்கா பையன் பிறந்த நாள் வருது மாமா, நீ எப்போ மாமா சென்னைக்கு வர அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு மாமா, ஹாரி பாட்டர்ல வர மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவர் அந்த பழைய பொருட்கள்லாம் விற்பாங்கல்ல, அங்க போய் பார்த்தா இந்த பெட்டி இருக்குது. இந்த நம்ம படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒன்று வந்துச்சுங்கல்ல, அந்த பெட்டிக்குள்ள அடைச்சாங்கல்ல, அந்த பெட்டி அங்க இருக்குது. அந்த பெட்டியில போய் இவர் என்ன பண்றாரு, பெட்டியை தொட்டவுடனே இவருக்கு 5 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்ல விழுகுது. விழுந்தோடனே இவர் சென்டிமெண்டா என்ன பண்ணிடுறாரு, இந்த பெட்டி நமக்கு ராசியானது போல அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அது அப்படின்னா மந்திர கையெல்லாம் போட்டு மந்திரிச்சு வச்சிருக்காங்க, லாக் ஆகிதான் இருக்கு. அதை வாங்கிட்டு வரணும்னா அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு இங்க பார்த்தா ஏர்போர்ட்ல கதாநாயகியை சந்திக்கிறார். 2 பேருக்கும் ஒரே சூட்கேஸ் மாதிரி இருக்கு. சூட்கேஸ் மாறப்போகுது. அப்புறம் கரெக்டான சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. 2 பேரும் அப்படியே ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டாங்களா, இல்லை என்ன ஆகும், லவ் பண்ணணும்ல, லவ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும். இவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த பெட்டியை கொண்டு போய் வச்ச உடனே பாலசரவணன் காமெடி ஆக்டர் அவர் இந்த ஃப்ரெண்டா வராரு. அங்க கொண்டு போய் வச்சுட்டு இவர் இதை பத்தியெல்லாம் சொல்றாரு. சூரிய ஒளி படக்கூடாது, தண்ணி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கும், ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த பேயை வளர்த்தாங்களே, இந்த பேய் என்னாச்சு, கதாநாயகனுக்கும் கதாநாயகியும் காதல் போச்சு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? இதுக்கடையில பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவி அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்.
அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஆர்கே ஹாஸ்பிட்டல், அவருடைய ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். அங்கே அட்மிட் ஆயிருக்காரு. அவர் குணமானாரா இல்லையா, ராதா ரவி இந்த கதையில வந்து என்ன மாதிரியான ரோல் பண்றாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றோம்னா இந்த படத்தோட ஜின் தி பெட் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, பாடல்கள், பின்னணி இசை, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் முகேன் ராவ் அவருடைய அந்த லுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அவரும் எதிர்காலத்துல வந்து ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி, இளைய தளபதி விஜய் மாதிரி வந்து பெரிய ஹீரோ ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, டான்ஸ் நல்லா ஆடி இருக்காரு, ரொமான்ஸ் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, கதாநாயகியுமே நல்லா அழகா இருக்காங்க. சினேகா மாதிரி ஹோம்லி லுக்கில் இருக்காங்க. அவங்களும் ஃபியூச்சரில் வந்து பெரிய கதாநாயகி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்த்தா என்ன ஆகும், ஒருத்தன் பேயை வளர்க்குறான் வீட்டில், வளர்த்தா என்ன ஆகுங்கிறது ஒரு நல்ல லைன், ஒரு பிரமிப்பான ஒரு லைனு. யாருக்கிட்ட போய் இந்த கதையை ஒரு ஹீரோ கிட்ட சொன்னாலும் ஓகே பண்ணிடுவாங்க, ஏன்னா லைன் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பேயை கொண்டு வந்து, அந்த பெட்டியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அது சம்பந்தமா திரைக்கதை பண்ணாம, அது சம்பந்தமா திரைக்கதை பண்ணாம இயக்குனர் டிஆர் பாலா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது, கல்யாணம் பண்றது, இதை கொண்டு போயிருக்காரு. அப்புறம் இன்டர்வல்ல வந்து ஒரு பெப்பியோட முடிக்கணும்ல, ஒரு பெப்பா இருக்கணுங்கிறக்காக அதை வந்து வெளியே தூக்கி போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா சரி பஸ் ஸ்டாப் தான் இப்படி போயிடுச்சு, செகண்ட் ஹாப்ல பஸ் ஸ்டாப் இன்டர்வல்ல வந்து தூக்கி போட்டாங்களே, அது அமானுஷ விஷயங்கள்லாம் என்ன செய்யும். ஏன்னா எஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பிரிதிவிராஜும் பிரியானந்தும் நடிச்சிருந்தாங்க. அதுல இதே மாதிரி பெட்டி தான் வரும், இதே மாதிரி பேய் சீக்வன்ஸ் தான். ஆனா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வச்சிருப்பாங்க அவங்க. இன்ட்ரோலுக்கு மேலதான் செகண்ட் ஹாப்ல தான் அந்த பேயை பத்தின சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதுல வந்து ஓப்பனிங் சீனே வந்து எல்லாத்தையும் சொன்னதுனால படம் பார்க்குற சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சு. எஸ்ரா படத்துல இருந்து தான் சில காட்சிகள் அவள் சித்தார்த்த ஆண்ட்ரியா நடிச்ச படத்துல வந்து கொண்டு வந்தாங்க, அது வேற விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செகண்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜின்ன இதை வந்து கொஞ்சம் ஒரு பேய் மாதிரி பயமுறுத்தி அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போதுன்னு கொண்டு வராம இவர் என்ன பண்ணிட்டாரு, குழந்தைகளுக்காக காமெடியா கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி பெரிய மனுஷன் வந்து பேசுற மாதிரி கொண்டு வந்தது வந்து அது ஒட்டாத மாதிரியே இருக்கு. செகண்ட் ஹாப்ல லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு இந்த படம் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜின்னு வருதுல செகண்ட் ஹாப்ல, அது வந்து பேசக்கூடிய சில காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா இருக்க மாதிரி இருக்கு. அதனால அந்த முகேன் ராவ் அவர் பிக் பாஸ்ல எல்லாம் வந்ததுனால அவருக்கு சில ரசிகர்கள் இருப்பாங்க, கதாநாயகிக்கு சில ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களாம் இந்த படத்தை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. படம் ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜின் தி பெட் மூவி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓகே, ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. ஆனா நல்ல கதை, டிஆர் பாலா புதுமுக இயக்குனர் எடுத்துக்கிட்ட கதை நல்ல கதை. அதை அழகா அவர் திரைக்கதை பண்ணியிருந்தாருன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை ஏன் அப்படி அவர் சொதப்பினாருன்னு தெரியல. படம் ஓகே, ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.